அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 15 லட்சம் பணம் கேட்டாருங்க நகர செயலாளர் பதவிக்கு. 70% பேர் தலித் தான் மேடம். அதுல அவங்களுக்கு வந்து அந்த இணை துணை தவிர வேற எந்த டைரக்ட் போஸ்டிங்குமே கொடுக்க மாட்டாருங்க மேடம். புசி ஆனந்துக்கும் தெரியுதா இந்த விஷயம்லாம் இப்படி எல்லாம் நடக்கும்? 100% புசி ஆனந்துக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுங்க மேடம். அப்புறம் பணம் வாங்குறதும் புசி ஆனந்துக்கு தெரியும் தானே? அப்போ மேடம் நானே போய் முறையிட்டுட்டேன் மேடம். தளபதிக்கு காதுக்கு போயிருந்ததுன்னா நிச்சயமா இவருக்கு புசி ஆனந்த் மேலேயே வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாருங்க மேடம். இப்போ நம்ம தான் நிறைய நியூஸ்லாம் போடுறோம், ஒரு விஷயம் கூடமா காதுக்கு போயிருக்காம இருக்கும். தலைமை பணம் கேட்க சொல்லுதுன்னு சொல்றாரு. தலைமைனா யாரு எங்களுக்கு அது முதல்ல புரியணும். இப்ப இந்த மாவட்ட செயலாளர் இப்ப பணம் கேட்கிறாரு, நாளைக்கு எப்படி வந்து ஒருத்தன் விசுவாசமா வந்து ஒர்க் பண்ணுவான்? கண்டிப்பா ஒர்க் பண்ண மாட்டான். தாவேக்காவுடைய நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும். திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இதே சூழ்நிலை தாவேக்கால நீடிச்சிட்டு இருந்தா இவங்களுக்கு அதாவது ஒர்க் பண்றதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சார் விழுப்புரம் தாவேக்கால என்ன சார் நடந்துட்டு இருக்கு? விழுப்புரம் தாவேக்கா பொறுத்தளவுக்கு மேடம் மோகன்றவரை மாவட்ட செயலாளரா போட்டாங்க மேடம். சரிங்க சார். அவரு குஷி மோகன் அவர் பேரு. அவர் தான் வந்து ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவரா இருந்தாருங்க. அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 15 லட்சம் பணம் கேட்டாருங்க நகர செயலாளர் பதவிக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே மேடம். அந்த பதவிக்கு கேட்ட உடனே நான் பொதுச் செயலாளர்கிட்ட போய் முறையிட்டு சொல்லிட்டேன் மேடம். இந்த மாதிரி பணம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டேன் மேடம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இவர் ஒரு பப்ளிக்ல கேட்கறாரு அந்த பணத்தை. ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற இடத்துல கேட்கறாரு மேடம். அதை கேட்ட உடனே என்ன பண்றாங்க, அது சில பேர் எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறாங்க மேடம். நான் அவரு கேட்ட உடனே நான் நேரா போய் பொதுச் செயலாளர்கிட்ட போய் இது மாதிரி கேட்கறாங்க, மக்கள் சர்வீஸ் பண்றதுக்கு பணம் கொடுத்து வரணும்னு அவசியம் இல்லைன்னு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு ஏபிபி நாடு மத்த எல்லா இதுலயுமே வருதுங்க மேடம். இது பெரிய இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆன உடனே நான் தான் வந்து அதை போட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஓகே சார். இவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்களே, எதனோட அடிப்படையில சார் இவருக்கு கொடுத்திருக்காங்க? இது இவர் ஏற்கனவே வந்து இந்த ரசிகர் மன்றத்துல வந்து மாவட்ட தலைவரா இருந்ததால அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காங்க மேடம். ஓகே. இப்போ தலித்துகளுக்கு எல்லாம் பதவி தரலன்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சார். ஆமா மேடம். அது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா 70% பேர் தலித் தான் மேடம். அதுல அவங்களுக்கு வந்து அந்த இணை துணை தவிர வேற எந்த டைரக்ட் போஸ்டிங்குமே கொடுக்க மாட்டாருங்க மேடம். அது பிரச்சனையா தான் மேடம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர், அவர் தம்பிக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர், அவருடைய ஒய்ஃபோட தங்கச்சிக்கு ஒரு செயற்குழு உறுப்பினர், இன்னொருத்தவங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாவட்ட துணை செயலாளர், அவங்க ஃபேமிலி சுத்தி ஒரு 5 பதவி போட்டிருக்காரு. இது வந்து மத்தவங்களுக்கு இன்னைக்கு சீமான்ன்றவர் போட்டாரு, அவருக்கு முதல் நாள் நைட்டு டிடி எடுத்து கொடுத்துட்டாரு, சைன் வாங்கிட்டு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி மறுநாள் அவங்க ஒய்ஃபுக்கு போடுறாரு. ஓகே. இப்போ இதெல்லாம் மாவட்ட செயலாளர் மொத்த பொறுப்பும் இது மாவட்ட செயலாளர் தான் பண்றாரா, இல்ல இதெல்லாம் புசி ஆனந்துக்கும் தெரியுதா இந்த விஷயம்லாம் இப்படி எல்லாம் நடக்கும்? 100% புசி ஆனந்துக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுங்க மேடம். அப்புறம் பணம் வாங்குறதும் புசி ஆனந்துக்கு தெரியும் தானே? அப்போ மேடம் நானே போய் முறையிட்டுட்டேன் மேடம். நான் முறையிட்டேன். அங்க வந்து அவரு விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளர் வந்து வடிவேலு அவருக்கு போன் போட்டு எங்க கிட்ட ஓபன் ஸ்பீக்கர்ல கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி வடிவேலு 15 லட்சம் பணம் கேட்டாரான்னு கேட்கறாரு. ஆமா உண்மைன்னு அவர் சொல்றாரு. திருப்பி மோகனுக்கு போன் போடுறாப்ல. அப்ப வந்து ஓபன் ஸ்பீக்கர் வைக்காம ஊன்னு கேட்டு அனுப்பிச்சிடறாரு. இதுவரையும் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? நடவடிக்கை எடுக்கலையே. சரி, இப்போ புசி ஆனந்துக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குது. இப்போ இது வந்து விஜயோட காதுக்கு போயிருக்காதா? 100% போயிருக்காதுங்க மேடம். 100% போயிருக்காதுங்க மேடம். தளபதிக்கு காதுக்கு போயிருந்ததுன்னா நிச்சயமா இவருக்கு புசி ஆனந்த் மேலேயே வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாருங்க மேடம். அது எப்படி தெரியாம இருக்கும்? நம்ம தான் நிறைய நியூஸ்லாம் போடுறோம், ஒரு விஷயம் கூடமா காதுக்கு போயிருக்காம இருக்கும்? இல்ல 100% போயிருக்காதுங்க மேடம். ஏன்னா எனக்கு வந்து தளபதியை சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர் மேடம். நீங்களே வந்து இங்க ஏகப்பட்ட தாவேக்கா நிர்வாகிங்க இருக்காங்க. பணம் கேட்கறாங்களா கேட்கலன்றது நீங்க இண்டிவிஜுவலாவே விசாரிச்சு பாருங்களா தெரியும். சரி, இப்ப நீங்க நிறைய தடவை தளபதியை சந்திக்க போயிருக்கோம் நாங்க. ஆனா புசி ஆனந்த் வந்து சந்திக்கவே விடல அப்படின்ட்டு அப்போ கொடுத்த பிரஸ் மீட்ல சொல்லிருக்கீங்க. அதாவது போன தடவை வந்து நாங்க தளபதியை சந்திக்க போகணும்னு கொடுக்க சொல்லல, பொதுச் செயலாளர் தான் சந்திக்க போகணும்னு சொன்னோம். பொதுச் செயலாளரே எங்களை அவாய்ட் பண்ணிட்டாரு. சரி, இப்ப இதே நிலைமை கடைசி வரைக்கும் நீடிச்சுன்னா தாவேக்காவோட நிலைமை என்ன? 2026 எலெக்ஷன் வேற வரப்போகுது. இன்னும் கட்சி சின்ன விஷயம் மேடம். திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைய சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியை பத்தி ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனா இதே சூழ்நிலை தாவேக்கால நீடிச்சிட்டு இருந்தா இவங்களுக்கு அதாவது ஒர்க் பண்றதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாவட்ட செயலாளர் இப்ப பணம் கேட்கிறாரு, நாளைக்கு எப்படி வந்து ஒருத்தன் விசுவாசமா வந்து ஒர்க் பண்ணுவான்? கண்டிப்பா ஒர்க் பண்ண மாட்டான். தாவேக்காவுடைய நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும். இத தளபதி வந்து தலையிட்டு இது சீக்கிரம் சரி செய்யணும். இந்த விஷயங்கள் எல்லாம் புசி ஆனந்த் தெரிஞ்சே ஏன் தளபதி காதுக்கு இன்னும் கொண்டு போகாம இருக்காரு?
அது நீங்க அவரை தான் மேடம் கேட்கணும். இப்ப எங்களை இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல, புஷி ஆனந்த் வந்து ஒரு விஷயத்துக்கு வரக்குள்ள கேள்வியாளர்கள் வந்து ஏன் கேள்வியே கேட்க மாட்டீங்க? நாங்க உங்ககிட்டயே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம், நீங்க ஏன் அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்க? நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி விழுப்புரத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு பேர் பேட்டி கொடுக்குறாங்க, ஏன் நீங்க அதை பத்தி நடவடிக்கை எடுக்கல? கேள்வியாளர்கள் நீங்க வந்து செய்தியாளர் நீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி எழுப்புங்க, ஏன் இந்த கட்சியை வந்து நாசமாக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேளுங்க. சரிங்க சார். இங்க மாவட்ட செயலாளர் 2 விஷயம் சொல்றாரு மேடம். தலைமை பணம் கேட்க சொல்லுது, தலைமை பணம் கேட்க சொல்லுதுன்னு சொல்றாரு. தலைவர் சொல்றேன், சத்தியமா தலைவர் பணம் கேட்க மாட்டாரு. தலைமைனா யாரு எங்களுக்கு அது முதல்ல புரியணும். தலைமைனா இவர் சொல்ற ஒரு புஷி ஆனந்த் தான். அப்ப அவர் பணம் கேட்க சொல்றாருன்னா என்ன மீறி ஒன்னும் பண்ண முடியாதுன்ற விஷயத்த இங்க இருக்கிற குஷி மோகன் அதாவது மாவட்ட செயலாளர் சொல்றாரு. அப்ப இப்ப அவருக்கு தொடர்பு இருக்குமா இருக்காதா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒருவேளை கட்சி நடத்துறதுக்கு பணம் பத்தலன்னு உங்ககிட்ட கேக்குறாங்களா? மேடம் அது தலைவர் வாயை திறந்து கேட்டாருன்னா நாங்களே அள்ளி கொடுத்துட்டு போவோம் மேடம். நாளைக்கு தமிழக வெற்றிக்கழகம் டிடி கொடுக்க சொல்லுங்க மேடம். கண்டிப்பா ஒவ்வொரு தொண்டா ஆளுக்கு சாதாரணமா 20,000 10,000 1 லட்சம் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போவான். வாயை திறந்து தளபதி அது மாதிரி கேட்கவும் மாட்டாரு. ஏங்க அவர் மக்களுக்கு நல்லது செய்ய வரவர், அவர் ஏன் மக்கள்கிட்ட பணம் கேட்க போறாரு? அப்படி இல்லைன்னா முதல் மாநாடு நடக்குள்ளே ரசிகர்கள்ட்ட பணம் திரட்டி மாநாடு நடத்திருப்பாங்கல்ல.